எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இந்த சீசனில் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அதிகமான வேர்வை இருக்கும். இதனால அண்டர் ஆர்ம்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த இடமே பார்த்திங்கன்னா பிளாக் கலராக மாறிடும். இதை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்க ஹேருமே பார்த்திங்கன்னா இந்த வெயில் சீசனில் ரொம்ப வேர்வை வந்துச்சுன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் வேர்வை ஸ்மெல். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த ஹேரையுமே எப்படி வந்து ரொம்ப ஈஸியாக உதிர வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கான வீடியோவை நம்ம பார்க்கலாம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நம்ம வந்து காஸ்ட்லியெல்லாம் எந்த க்ரீமும் வாங்க போகிறதில்ல. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் நான் ஃபஸ்ட்டு இப்போ எடுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் தான். ரோஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துல க்ரீமை அப்ளை பண்ணாலும் அந்த இடத்துல எரிச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் அந்த இடத்த வந்து ட்ரை ஆக்காமல் நல்ல ஈரப்பதத்தோடு வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ரோஸ் வாட்டர் எடுக்கிறோம். இது வந்து நமக்கு ரொம்ப தேவைப்படாது. நமக்கு எந்த அளவுக்கு நம்ம க்ரீம் ரெடி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் தான் இது தேவைப்படும். ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போ நமக்கு தேவைப்படுற அளவுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் இதில் வந்து இந்த மஞ்சள் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் எடுக்கக்கூடாது. இதுக்குன்னே தனியாக கஸ்தூரி மஞ்சள்லாம் விற்கிதுல, அந்த மாதிரி மஞ்சள் வாங்கிக்கோங்க. இது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கஸ்தூரி மஞ்சளாக வாங்கி இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கோபுர மஞ்சள் தான் எடுத்திருக்கேன். இந்த மஞ்சளை இந்த ரோஸ் வாட்டரோடு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த க்ரீமை 2 விதமாக நம்ம அப்ளை பண்ணலாம். ஒன்று தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு காலைல எந்திரிச்ச உடனே இதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இல்லை உங்களுக்கு அப்போல்லாம் டைம் கிடைக்காது அப்படின்னாலும் நீங்கள் குளிக்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து ட்ரை ஆகணும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நல்லா சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணுங்கள். அந்த முடி வந்து உதிர்ந்துடும். இது வந்து நீங்கள் ஷேவ் பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது. நீங்கள் இதை வந்து அடிக்கடி போடுறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய முடியுமே பார்த்திங்கன்னா உதிர்ந்துடும். உங்களுக்கு டெய்லிக்கும் டைம் கிடச்சிச்சின்னா டெய்லி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னாலும் வாரத்துக்கு 3லேருந்து 2 தடவை வரைக்கும் இதை கண்டினியூஸாக நீங்கள் பண்ணணும். எந்த அளவுக்கு இதை கண்டினியூஸாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய கருப்புமே மறைஞ்சிரும், முடியும் உதிர்ந்துடும். சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு விதமான எரிச்சல் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கஸ்தூரி மஞ்சளே எடுத்துக்கோங்க. இந்த டிப்ஸ் வந்து லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா தண்ணியில் டைரெக்டாக வாஷ் பண்ணாதீங்க. ஒரு கிளாத்தில் இந்த மாதிரி ஈரம் பண்ணிவிட்டு அதை வச்சு நல்லா டைட்டாக இப்படி தொடச்சி எடுத்துருங்க. இப்படி தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா அண்டர் ஆர்மில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் மார்க்கும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஹேருமே சரி, எல்லாமே நல்லா உதிர்ந்துடும். உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹேர் வந்து இருக்காது. இதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக போட்டுட்டு இருந்தால் மட்டும்தான் நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறமா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இதை வந்து நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்கள் புது ட்ரெஸ் போடுறீங்க, அதுவும் ஒயிட் கிளாத்லாம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கரைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரெஸ்ஸில் வந்து அப்பிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சுட்டு நல்லாவே தொடச்சி எடுத்துருங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ வச்சுட்டு தான் தொடச்சி எடுக்கிறேன். நல்லா தொடச்சி எடுத்துருங்க. உங்களுக்கு இதை வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு விதமான எரிச்சலாக இருக்குது, உங்களுக்கு ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னாலும் அதுக்கும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி தொடச்சதுக்கு அப்புறமா உங்கள்கிட்ட என்ன க்ரீம் இருக்கோ, முக்கியமாக மாய்ஸ்சரைசர் க்ரீம் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஆலோவேரா க்ரீம் தான் எடுத்திருக்கேன். இந்த க்ரீமை எடுத்துகிட்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா கையில் வந்து நல்லா அப்ளை பண்ணிடுங்க. நல்லா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து எரிச்சல் இருக்காது. முக்கியமாக அந்த இடம் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்கள்கிட்ட ஆலோவேரா ஜெல் இல்லை அப்படின்னாலும் சாதாரண நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கோகோனட் ஆயில் இருக்குது. அதை எடுத்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் போட்டுட்டு அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இதனால் அண்டர் ஆர்மில் ஏற்படக்கூடிய அந்த ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கும், எரிச்சல் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.